இந்த பொங்கலுக்கு பொங்கலும் கிடைச்சிரும், ஜனநாயகனும் வந்துடும் தான் நம்ம எல்லாரும் நினச்சோம். ஆனால் பொங்கலே வந்துருச்சு, ஜனநாயகன் இன்னும் வராமல் போச்சு பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்குமே தளபதியோட முதல் படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதோட கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? சாரி, எனக்கு தெரியாது. பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலன்னா என்னங்க, நாளைய தீர்ப்போட நான் வந்திருக்கேன், பொங்கலை கொண்டாடுங்களே. நாளைய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டு. இப்போதான் தடவை அந்த படத்தை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போதான் தடவை அந்த படத்தை பார்க்குறேன். தளபதியோட கடைசி படம் ரிலீஸ் அப்போ தான் படத்தையே பார்க்குறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே தளபதி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மெர்சல் படம் தானே? ஆமாம், இது மெர்சல் படம் தான். எஸ்எஸ்சி ஃபியூச்சரில் வந்து மெர்சல் படத்தை பார்த்துட்டு போய் பாஸ்டில் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தில் தளபதி விஜயோட பேர் விஜய். என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம விஜய் பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நல்ல புள்ள, செல்ல புள்ள, சமூகத்தில் ஏதாவது தப்பு நடந்தா தட்டி கேட்கிற தரமான புள்ள. நம்ம தளபதிக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே 2 ஹீரோயின். 2 பேரா மாமி? கீர்த்தனு அறிமுகம். பாஸ், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பேர் ஏதோ கீர்த்தனுவான். டேய், அது கீர்த்தனாடா பக்கிப்பேல. நம்ம தளபதி காலேஜ் போயிட்டு இருக்கிறப்ப கீர்த்தனா கூப்பிடுறாங்க. பஸ் வர லேட் ஆகும் போல, என்னையும் கூட்டிட்டு காலேஜ் போறியான்னு கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் வேற ஆள பருமான்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? இன்னும் இல்லம்மா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எத்தனை நாளைக்குடா சிங்கம்ல ஒரு தாத்தாக்கி நிதி கேட்பீங்க? இப்போ இவரு கேளுங்கடா பாப்போம். அப்புறம் சரி, நம்ம காலேஜ் பொண்ணு தானேன்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சுட்டு போறாரு. ஒரு வயசானவரை போட்டு 4-5 ரவுடி பசங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு தான் தப்பு நடந்தா தட்டி கேட்காம இருக்க முடியாது. போய் அவங்களை தட்டுன்னு தட்டி கேட்கறாரு. சமூகத்தில் நடக்கிற இந்த தவறுகள் நினைச்சு ஒரே மன அழுத்தத்துல உட்காந்துட்டு இருக்காரு நம்ம விஜய். ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா, நான் என்ன உன்ன மாதிரி கேம் நினைச்சா? ஐ எம் ஸ்ட்ரைட்டரா. அப்படியே விஜய் பக்கத்துல யாரோ உட்காந்துருக்கான்னு பாத்தீங்களா? அடுத்ததா இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின். இவங்க அப்பா பெரிய மந்திரி, அடிக்கடிக்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சான்னு பெரும்பித்திக்குவாரு. தமிழ்நாட்டிலேயே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மந்திரியா வந்தவனா. அப்புறம் இவன் தான் அந்த படத்தோட வில்லன், பெரிய பணக்கார வீட்டு பையன். இவங்க 2 பேத்துக்கும் ஆவே ஆகாது, அடிக்கடிக்கு முட்டிப்பாங்க. நம்ம விஜய் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு போறாரு. அங்க வந்த சில காலி பசங்க, ஏண்டா அருண் மேத்தா பையன் கிட்டே ஆட்டங்காட்டுன்னு அடிக்கிறாங்க. நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது மட்டுமா, நம்ம ஹீரோ ஒரு பத்திரிக்கையில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அதுல இருந்தும் தூக்கிறாங்க. நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க குத்துறானுங்க. அந்த வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட போறாரு. நம்ம ஹீரோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோயின் வராங்க. ஐயோ, கண்ணில் தூசி பட்டுருச்சுன்னு கதறாங்க. ஏன் ஒல்லியா இருக்கிற யாரும் பல்லு விளக்க மாட்டாங்களா? என்ன லாஜிக் இது? அப்புறம் நீயே ஊதி விடுன்னு சொல்றாங்க. ஊதிடுறேன். இதை பார்த்தா கண்ணுல விழுந்த தூசியை ஊத போற மாதிரி தெரியலையே, ஏதோ லிப்லா கடிக்க போற மாதிரி இல்ல தெரியுது. நெல்லையப்பா எங்க போறோன்னு நிறுத்தி கேட்டா 11 மணிக்கு தாப்பா போட்டு தூங்க போறோம் நானா. அப்புறம் நம்ம விஜய் ஹீரோயினோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம விஜயோட லவர் நடந்து போயிட்டு இருக்காங்க. வில்லன் பின்னாடியே தட்டிடுறான். மறுபடியும் விஜய்க்கும் வில்லனுக்கும் முட்டிக்குது. உனக்கு எனக்கும் பகதான். இந்த தடவை போலீஸை வச்சு ஒரு பொய் கேஸ் ஒன்று போட்டுறாங்க. நீ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு 5 வயசு பிள்ளைய அடிச்சு தூக்கிட்ட, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கறாங்க. அம்மா பேரு மகாலட்சுமின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா பேரை சொல்றதுக்கு கூட நாக்கு கூசுது, ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ கேவலமானவன். போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸே மிரட்டுறாரு. நீ எங்களுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரண்டா, எங்களுக்கு வேலையை மட்டும் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க கூடாது. அப்படியா தம்பி, சரி போ, செல்லுக்குள்ள போ. இந்த கேஸோ கோர்ட்டுக்கு வருது. வக்கீல்ஸோ வாதாடுறாங்க. இந்த அம்மாவோட 5 வயசு பிள்ளையை தான் அடிச்சு தூக்கிட்டாரா நம்ம விஜய். என்னோட கடைசி பிள்ளையை தாங்க இந்த பையபைக்கு ஆட்டோல வந்து அடிச்சிட்டான். இதுக்கு ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? நோ क्वेश्चंस யுவர் ஆனர். டீ கடைக்காரனும் வந்து சொல்றான், இவர் தான் ஆட்டோல அடிச்சு தூக்கினாரு அப்படின்னு. இவரை ஏதாவது குறுக்கு விசாரணை? நோ யுவர் ஆனர். அடியே லவ்வர், உங்க அப்பன் ஏதாவது பேச சொல்றீ, எதுக்கடி வக்கீல்னு வச்சிருக்கிறேன்.
பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. அந்த வக்கீலே வந்து சொல்றாரு, இவன் தான் ஆட்டோ ஓட்டிட்டு போய் ஆளை தூக்கினா, நான் அதை கண்ணால பார்த்தாங்கிறாரு. டிஃபென்ஸ் லாயருக்கு கோவம் வந்துருச்சு. நீ ஏறா குண்டல, நான் உன்னை கேள்வி கேட்கறேன். அங்க போயிட்டு இவர் புத்திசாலித்தனமா ஏதாவது குறுக்கு விசாரணை பண்ணுவாருன்னு பார்த்தா நியாயம் தர்மம் என்னென்னமோ பேசுறாரு. உங்களுக்கு மனசாட்சியே இல்ல, நீங்க மனுஷனே இல்ல, நீங்களாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு பேசுனதும் ஜட்ஜம்மா தப்பு பண்ணிட்டேன் ஜட்ஜம்மா இந்த கேஸே ஒரு பொய் கேஸ்னு ஒத்துக்கிறான். இவர் குறுக்கு விசாரணை பண்ணாம சாபம் விட்டே உண்மையை வாங்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, உங்க அப்பா யாரு, எதுக்காக உங்க அப்பா பேரை சொல்ல மாட்டேங்கிற? அப்பதான் ஹீரோ ஒரு மேட்டரை ஓப்பன் பண்றாரு. அந்த அருண் மேத்தாவோட புள்ளதான் நான் அப்படின்னு. அப்ப இங்க அருண் மேத்தாவோட பையனை சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவன் ஒரு கீப்புக்கு பிறந்த கிறுக்கு பையன். விஜயோட அப்பா முதல்ல ஏழையாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரரானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு குஜாலா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்பப்போ ஐட்டத்தை கூட்டு வந்து அலக்கழிச்சிட்டு இருப்பாப்ல. அதை பிடிக்காத நம்ம விஜய் அவங்க அம்மாவும் சண்டை போட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது. அவங்க சண்டை போட்டு வெளியே வரப்ப விஜய் இவ்வளோ பெருசு இருந்தாரு. கீப்புக்கு பிறந்த பையன் எப்படி இவ்வளோ பெருசு இருக்கிறான்? அட ஆமா, எப்படி இவ்வளோ பெருசு இருக்கிறான்? நம்ம அருண் மேத்தா என்ன பண்றாரு, விஜயோட பிரின்சிபலுக்கு லஞ்சம் கொடுத்து விஜய் காலேஜ் விட்டு தூக்கிடுறாங்க. என்னப்பா காரணம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லவே மாட்டேங்கிறான். அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்ட அருண் மேத்தாவோட கீப்பு பாய் என்ன பண்றான், காலேஜில் இருக்கிற பெஞ்ச் எல்லாத்தையும் கொளுத்தி போடுறான். விஜயோட பேரை சொல்லி பிரின்சிபலையே போய் கட்டளை அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் விஜய் தான் பண்ணாருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் கொடுத்துறாங்க. அதை இல்லைன்னு மறுக்கிறதுக்காக விஜய் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே நாளை தீர்ப்பு பத்திரிகை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பக்கத்துல உட்கார்ந்தா படிப்பாங்க. ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அதான் அவனே சத்தமா படிக்கிறானடா. அவன் படிக்கிறதே எல்லாரும் கேட்டுக்கலாம்ல, எதுக்கு எல்லாரும் தனித்தனியா பேப்பர் வாங்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு லஞ்சம் வாங்கின பிரின்சிபலையும் தூக்கிடுறாங்க, லஞ்சம் கொடுத்த மாணவனையும் தூக்கிடுறாங்க. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. வில்லன் சும்மா இருப்பானா, திரும்பவும் காண்டாயிட்டான். ஹீரோயினை கடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். இதை பாருங்களேன், காரு ஓரமாவே வரேன், டோரை திறந்து கரெக்டாக தூக்கி உள்ள போட்டு போங்கிற மாதிரியே வருது. கடத்திக்கிட்டு போய் வில்லங்கிட்ட ஒப்படைச்சிடறான். ஹீரோயின் போயிட்டு ஒரு ரூம்குள்ள கதவை சாத்திக்குது. கடத்திட்டு போன விஷயம் விஜய்க்கும் ஹீரோயினோட அண்ணனுக்கும் தெரிய வருது. சார் நீங்க ஒன்றும் பதறாதீங்க சார், உங்க தங்கச்சியை நாங்க கூட்டிட்டு வரோம். எல்லாரும் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி போலீஸ்காரன் வேற விரோதியா, அவன் ஒன்றும் செட்டப் பண்ணிக்கல. டேய் நீ கேஸ் எடுக்கலாம் என்னடா கேன கூமுட்ட, நான் மந்திரி கிட்ட போறேன். மந்திரி கிட்ட போனா அவனும் மேத்தாவோட ஆளு. அவனும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கிறான். உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கே, உன் பொண்ணு காண போனாலும் எப்படி தான் பண்ணுவியா நீ? என் பொண்ணை கடத்துற தைரியம் எவனுக்குடா உண்டு? சவால் விட்டு அந்தாண்ட போனா அடுத்த செகண்டே போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப மந்திரியோட பொண்ணையே கடத்திட்டு போயிடுறாங்க. மந்திரி பொண்ணை கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா ஜாலியா தான் பாத்துக்கிறானுங்க. இப்ப மந்திரி பொண்ணும் மனம் திருந்தி விஜய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மந்திரி ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் வழி பாக்குற மாதிரி தெரியல. ஆனா நம்ம விஜய் செகண்ட் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய வழி பார்த்துட்டாரு. அவளை கட்டிக்க என்ன வச்சுக்க. இந்த வில்லன் என்ன பண்றான், நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு முதல்ல தாலி கட்டுறான். காலையில தாலி கட்டி ராத்திரி பண்ண வேண்டியதை அப்பயே பண்றான். பண்ணி முடிச்ச வாட்டி என்ன பண்றான், மறுகையாவும் பண்ணிடுறான். இதுக்கு எதுக்குடா கட்டணும் தாலி, இதுக்கு எதுக்குடா கட்டணும் தாலி. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செத்து போனதுனால எல்லாரும் மிக வருத்தத்தில் இருக்கிறாங்க. நம்ம விஜய் ஆக்ரோஷமா துப்பாக்கி எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி போறாப்ல. அவனுங்களை போய் சுட்டு தள்ளிட்டா நீ ரவுடி ஆயிருவ, அவனுங்களை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, நான் அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தரேன். அந்த மேத்தாவோட பிள்ளையை தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி விஜய் போறாரு. அப்பதான் ஒளிஞ்சிருந்த ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்கிறாரு. போலீஸ்கார் மன்சூர் வந்துட்டு எனக்கு நிறைய பணம் கொடுங்க, நான் உங்க பையனை வந்துட்டு மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சரிப்பா உக்காரு, சரக்க போடு, ஜாலியா காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போலீஸ்காரை போட்டு பொலபொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ விஜய் போலீஸ்காரை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. சாட்சிகள்லாம் கிடைச்சிருச்சு. மேத்தாவை கைது பண்றதுக்காக எல்லா ஆதாரங்களையும் திரட்டியாச்சு. அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியிடுவோம்னு சொல்லி நாளை தீர்ப்பு பத்திரிகையில நியூஸும் வருது. உடனே வந்து மேத்தாவும் மினிஸ்டரும் உட்காந்து அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை தூரத்துல இருந்து அவங்க பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கு. வீடியோ கேசட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்பிருச்சு. இவங்க ஆதாரத்தெல்லாம் சேர்த்துட்டாங்க. இவங்கள கோர்ட்டுக்கும் இழுத்துட்டாங்க. இப்ப அவங்க பையன் என்ன பண்றான், போயிட்டு ஜட்ஜோட பேத்தியை பிடிச்சி வச்சுக்கிறான். இந்தா பாரு ஜட்ஜம்மா, நீ எங்களுக்கு சாதகமா தீர்ப்பை சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் பேத்தியை போட்டு தள்ளிடுவாங்கிறான். கோர்ட்டில் தீர்ப்பும் நடக்குது. ஜட்ஜி கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. வாதாடுற வக்கீலோட வாயெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜட்ஜி என்ன சொல்றாங்க, மேத்தாவுக்கு சாதகமா தீர்ப்பை சொல்றாங்க. அப்புறம் அவங்களே மனசாட்சிக்கு நேர்மையா இப்படியெல்லாம் என்ன படிக்க சொல்லி என் பேத்திக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கய்யா, ஆனா என் மனசாட்சி இடம் கொடுக்கலன்னு கதறி அலறப்ப மேத்தாக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. படமும் முடிஞ்சிருச்சு.
இது ரொம்ப பழைய படங்கிறதுனால கதையே கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். நம்ம என்னமோ இப்போதான் அப்பா விசஸ் புல்லன்னு தளபதி தொடர்ந்து 3 படம் எடுத்துறதா நினச்சிட்டு இருக்கிறோம். அவரோட படமே அப்பா விசஸ் புல்ல தான்டா. இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. நம்ம தளபதி இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்போ இந்த உயரத்துக்கு நிற்கிறாருன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் இந்த படம் தான். இந்த படத்துக்காக அவங்க கேட்ட விமர்சனங்கள், அந்த வெறி தான் தளபதி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த முகலாம் நடிக்க வந்துருச்சுன்னு பேசினவங்க தான் இன்னைக்கு இந்த முகம் நடிப்பை விட்டதுக்கு வருத்தப்பட்டு இருக்கு. என்னடா என்னமோ தளபதி தான் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிக்கிற தூணு மாதிரி பேசுறீங்களடா நீங்களாம் கேட்கலாம். யோசிச்சு பார்த்தா தளபதி இப்போ தமிழ் சினிமாவில் விட்டுட்டு போகிற இடத்த நிரப்புறதுக்கு யாருமே இல்லை.